லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆஹாடே. இப்போ சினிமாவுக்கு வரணும் அப்படின்றது என்னங்க, நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன், ஒரு ஹோட்டலில் இலை எடுத்தேன். நைட் ஷிஃப்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் வேலை செஞ்சு காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நேராக பிரசாத் ஸ்டுடியோ கூட இருந்தேன். தூக்கமே இல்லாமல் தான் வந்தேன். நான் சீசன் 6 ஆடிஷனில் வந்து 2 தடவையுமே ஆடிஷன்லேயே நான் ஹெல்மெட் ஆகிட்டேன். நம்ம விஜய் டெலி அவார்டு சீசன் 6ஓட பெஸ்ட்டு காமெடியன் அவார்டு நான் தான் வாங்கினேன். தோற்ற இடத்துல ஜெயிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்ஷாவா பைபியா, சாரிம்மா நீ தாம்மா முக்கியம். அங்கே வந்து அப்போ பவி என்ன அம்மா 3 பேர்ட்டையும் மாட்டி நான் படுற பாடு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையன் இந்த அளவு ஜெயிச்சு வந்து நிற்கிறாப்புல அப்படின்னா, வடிவேல் பாலாஜி வந்து எனக்கு ஒரு மகனா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரீட் கூட போட்டீங்க. மாமா ஹஸ்பண்டா நான் ஒய்ஃபு, லேடி கெட்டப் தான். மீசெல்லாம் வளரதான் பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு லைஃப் கொடுத்தது லேடி கெட்டப் தான். என் அம்மாவுக்கு ஒரு தாலி சரடு வாங்கி கொடுத்தேன். இது வரையும் மஞ்சள் கயிறு போட்டுன்னு இருந்தாங்க. தினவலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பண்டிகை அப்படின்னா நமக்குலாம் பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்வீட் சாப்பிட்றது, பட்டாசு வெடிக்கிறது, புது துணிகள் அடிக்கிறது, இது மட்டும் இல்லைங்க, உறவுகளோட உள்ளம் சார்ந்து எல்லாரோடய சந்தோஷமாக இருக்கிறது தான் பண்டிகைன்னு சொல்லலாம். இப்போ இந்த பண்டிகை நாளில் நம்ம சந்திக்க போகிற ஒரு நபர் யாருன்னா, எல்லாருக்கும் தெரிந்த முகம், அறிந்த முகம். இவரை பற்றி அறிமுகப்படுத்த நான் தேவையில்லை, பேர்லேயே புகழ் இருக்கார். இவரோட லைஃப்பும் புகழாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் நம்ம ஸ்டுடியோக்கே வந்திருக்காங்கன்னா பெரிய ஆச்சரியம்தான், அதிசயம்தான். நம்மளுடைய புகழ் இங்கே வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இந்த வருஷம் தலை தீபாவளி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து 22ஆம் தேதி கரெக்டாக ஈவெண்ட்டுன்ட்டாங்க. இப்போ கரெக்டாக போய் அங்கே மாட்டிக்கினேன். இப்போ 23ஆம் ஃப்ளைட் இருந்தால் ரிட்டர்ன் பிடிச்சி வரணும். ஓ, தீபாவளிக்காக ஒரு நாளுக்கு முன்னாடி. ஆமாம், தலை தீபாவளி வரல, ஒய்ஃப் கொஞ்சம் ஆசையாக இருப்பாங்க. ஓகே. பட்டாசுலாம் அடிக்க மாட்டாங்க. அந்த புஸ்வானம்லாம் எப்படி நைட் ஆச்சும் பிடிச்சி வந்துடணும். ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து நைட்டு கம்மி மத்தாப்பெல்லாம் கொளுத்துக்கிட்டு ஜாலியாக. சூப்பருங்க. உங்களோட சின்ன வயசு தீபாவளிலாம் எப்படி? எந்த ஊரில்? கடலூர் சொந்த ஊர்? கடலூர் தான். கடலூர். ஆனால் அப்போ இருந்த தீபாவளிலாம் ஜாலி இல்லை. இப்போ வந்து தீபாவளினாக்கா போயிட்டு கடையில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு 1 கிலோ ஸ்வீட்டுக்கு எல்லாம் கலந்து 1 கிலோ ஸ்வீட்டு முறுக்குன்றாங்க. அப்போ அப்படி கிடையாது. தீபாவளி முதல் நாள் என்ன பண்ணுவோம், போயிட்டு நான் அம்மாலாம் அந்த நோம்புக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, எங்கள் அப்பா நாங்களாம் அந்த எல்லடி அழகாக பிடிச்சி எல்லடை போடுவோம், சோமாஸ் பண்ணுவோம். அது ஒரு ஃபேமிலியாக எல்லாம் கொண்டாடணும். ஆனால் அதை வந்து தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அந்த கூட்டு குடும்பம், அந்த ஒற்றுமை அது வந்து இப்போ ஒரு லைஃப்ல எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. பயங்கர ஃபாஸ்டா போனால எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நாள் வந்து நம்ம குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா இருந்தது இல்லை. அதனால ஸோ எல்லாரும் வீட்டில் உட்காந்து தீபாவளியை ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு, அந்த காலையில் ஆன உடனே அந்த நோம்பு கயிறு கட்டிட்டு டப்புனா ஓகே பட்டாசு வெடிக்கணுன்ட்டு அந்த ஓடுற ஒரு சுகம் வந்து இப்போ இல்லை. ஓகே. தீபாவளி என்னைக்கு? 24. இந்த 24? ஆமாங்க, 4 நாளில் தீபாவளிங்கன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு. நீங்க சின்ன வயசுல பசங்களோட தியேட்டருக்கு போறது அந்த மாதிரிலாம் இருக்கா? என்ன படம் பார்த்தீங்க? நிறைய படம் தீபாவளி. நான் வந்து தீபாவளிக்கெலாம் வந்து என் நண்பனோட தான், இங்கே ஃப்ரெண்டு மோகன் சொல்லிட்டு விஜயம்மா பையன். ஓ சரி சரி. நானும் அவன் எப்போ வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் எடுத்துருவான். தலை படமாக இருந்தாலும் தளபதி படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட்டு தீபாவளிக்கு எது ரிலீஸ் ஆகுதோ பொங்கல் ரிலீஸ் ஆக ஓடிடும் 2 பேரும். அந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே தான் பார்த்தோன்னா ஊரில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப சிட்டு. அப்படியா? சிட்டுனா ரொம்ப பாசம் அதிகன்றதால 300 ரூபாய்க்கு டூருக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. ஆமாம், ஐயோ டூருக்கு போனால் தொலைஞ்சிருவப்பா, அப்படியா, பீச்சுக்கு போனால் தண்ணியில் போய் இதாகிடும்ட்டு சின்ன வயசுலேருந்து எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபாரின் அது இதுன்னு போகிறோம், அம்மா ஊருக்கு எப்போ பார்த்து பத்திரமா பாப்பா ஃப்ளைட்டுப்பா, அதனால் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கே வந்து தான் என் ஃப்ரெண்டு கூட எல்லா இடத்துக்கும் போயிட்டு. புகழ் பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட வெற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு படியும் நம்ம வந்து ஐயோ எங்கேருந்து பார்க்கும்போது பாரு எவ்வளோ தூரம் ஹைட்டில் போயிருக்காரு அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கீங்க. சொல்லுங்களேன். கண்டிப்பாக வந்து உழைச்சா முன்னேறலாம். எல்லாரும் உழைக்கிறாங்க, ஆனால் வந்து உழைச்சா மட்டுமே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உழைக்கிறாங்க. பட் அதுக்கு கரெக்டான நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு என்னென்னா, நான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்றது என்னங்க, நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன், ஒரு ஹோட்டலில் இலை எடுத்தேன், எனக்கு 30 ரூபா கொடுப்பாங்க. வாட்டர் வாஷில் வேலை செஞ்சேன், 10 ரூபா டிப்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சென்னைக்கு வந்து மொபைலில் தொலைச்சிட்டு திருடிட்டு போயிட்டான். ஆனால் இப்போ அவர் மட்டும் என் கையில் கிடச்சாரு, நான் உங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் வாங்கி தருவேன் தலைவா,
ஆமாம் நீங்கள் அன்றைக்கி திருடுன்னு போனாலாம் நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து போட்டேன். வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாப்புல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புதுப்பேட்டையில் அப்படியே போனோம். அப்போ வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஆட்கள் தேவைன்னு எழுதிருந்தது. அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் டெய்லி அங்கே போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 25-30 மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ மண்டபத்தில் இலை எடுத்து சாப்பிட்டேன். நான் ஒரு 15 மண்டபம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா அந்த தோத்த இடத்துல ஜெயிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட லைஃப்லேயும் அந்த எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அது. நான் சீசன் 6 ஆடிஷனில் வந்து 2 தடவையுமே ஆடிஷன்லேயே நான் ஹெல்மெட் ஆகிட்டேன். உள்ளெல்லாம் போயெல்லாம் ஹெல்மெட் ஆடிஷன்லேயே ஹெல்மெட் ஆகிட்டேன். ஆமாம் 2 தடவை ஆடிஷன் ஹெல்மெட். அப்படியே அழுவேன் வீட்டில் போய். என்ன பண்ண தேம்பி அழ வரும். நான் சினிமாக்குன்னு வரல, ஆனால் சினிமாவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் அதுலேருந்து நம்ம இதாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா அதே சீசன் 6 பாலா வினோத்துக்கெலாம் வந்து லேடி கேட்டை போட்டு ஒரு கெஸ்ட் ரோலாக வர ஆரம்பித்தேன். வந்து நம்ம விஜய் டெலி அவார்டு சீசன் 6 பெஸ்ட்டு காமெடியன் அவார்டு நான் தான் வாங்கினேன். ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம தோக்குறோமோ அந்த இடத்துக்காக நம்ம போராடி நம்ம அதை ஜெயிச்சாலே நம்ம நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி ஆனால் நான் உங்களை எப்படியாச்சும் நான் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு போல நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் என்ன நம்பிலாம் வராதிங்க, உங்களை நம்பி மட்டும் வாங்க. அவங்க அம்மாட்டெலாம் கொடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. போன வாரம் ஒரு அம்மா கால் பண்ணாங்க, என் பையன் வந்து ஊருக்கு வரணுன்றாங்க, அதான் உங்கள் பார்த்தேன். அப்படியா சரிங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ அனுப்பாதீங்கன்றேன். அப்போ அனுப்பாதீங்க அந்த பையன்ட்டு சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பண்ண வேணாம் தங்கம். இப்போ இருக்கலாம் எவ்வளோ இருக்குங்க. நான் பிராமிஸாக சொல்கிறேன், நான் வேலையை விட்டதே வந்து குக் வித் கோமாளி 2 பண்ணிட்டு இருந்தேன்ல. நான் அப்போ தான் அந்த இது இந்த லாக்டவுன் வந்ததில்ல, அது வரையுமே நான் டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ராமானுஜ் ஐடி பார்க்கில் டிரான்ஸ்போர்ட்டில் தானே இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அந்த 2 லாக்டவுனில் போட்டு கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் வேலைக்கு வரீங்க? வரேன் சார். சும்மா ஒரு பேச்சு கேட்டேன், எப்படி எனக்கு வேலைக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு தான் நான் பண்ணேன். இப்போ எல்லாமே சினிமாவில் சாதிக்கணும். நீங்கள் ஒரு பக்கம் வச்சு உங்கள் பெற்றவங்களையும் பார்க்கணும்ல. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துட்டு நீங்கள் வந்து நேராக வந்துட்டு நான் சினிமாக்காக ஜெயிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறையா இருக்குது. வேலைக்கு போங்க. நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் வேலை செஞ்சேன். காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நேராக பிரசாத் ஸ்டுடியோக்கு ஓடியாந்தேன். தூக்கமே இல்லாமல் தான் வந்தேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும். சினிமா மட்டுமே அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன திரை டு வெள்ளித்திரை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் இப்போ சிவா கூட சொன்னார், டெய்லி செக் புக்கில் கையெழுத்து வாங்குற போல இருக்கு, டெய்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாப்புல புகழ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கேட்குறது சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்களேன். நான் ஒரு 7-8 படம் முடிச்சிட்டேன். எல்லாம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்க. ஆல்ரெடி 2 படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நடிச்சது. யானை அருண் விஜய் சார் கூட பண்ணேன், அது பண்ணேன். அப்புறம் நம்ம சபாபதி சந்தானம் கூட பண்ணேன். அதில் எதற்கும் துணிந்தவன், வலிமை எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அப்படியே கண்டினியூட்டி இருக்குது. சசிகுமார் அண்ணன் கூட பண்ணியிருக்கேன், அயோத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருக்குது. அப்புறம் ஏஜென்ட் கண்ணாயிரம் சொல்லிட்டு சந்தானம் கூட அடுத்த படம் முடிச்சிட்டேன். சூப்பர். நீங்கள் இப்போ காமெடினா ட்ராவல் பண்ணுறீங்களா, ஹீரோவாக ட்ராவல் பண்ணுறீங்களா? ஏன்னா ஜூ கீப்பர்னு ஒரு படம் வேறு வந்து உங்களை அறிமுகப்படுத்துகிற படமே ஃபாரினில் ஷூட்டிங்கு அமக்கலமாக இருக்கே. சொல்லுங்கள் புகழ். ஹீரோ அப்படின்லாம் நான் என்றைக்கே பண்ணேன். அதான் ஹீரோலாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். கதை நாயகன் அந்த கேரக்டருக்கு அது அமைஞ்சதுன்னா அது நான் அந்த கதை கேட்டப்போ சரி ஓகே என்னங்க அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் குக் வித் கோமாளி பண்ணதுன்னா நான் கீழே விழுந்ததுன்னா நான் ஒரு நாள் அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைங்க வந்து சிரிச்சுது. ஆனால் எனக்கு உண்மையில செம்ம அடி. நான் டேபிள் இடிச்சுக்கிட்டு நான் எனக்கு வலி. ஆனால் குழந்தை சிரிச்சுது. அப்போ தான் அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்றதுனால தான் இந்த ஸ்டோரி நான் கேட்டப்பே போரூர் தான் ஒரு டீ ஷாப்பில் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ண போகிறோன்றப்ப எனக்கு பெரிய விஷயம் இல்லையா. எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் பண்ணுறேன் தமிழ் சினிமா. எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது எந்த கண்ட்ரி ஷூட்டு? நான் பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து அங்கே எல்லாமே பண்ணும். குட்டி புலி, பெரிய புலி, அப்படியே எப்படி எல்லாம் ட்ரெயின்டு புலியா? ட்ரெயின்டு புலி இல்லை. அதான் அங்கே தான் பெரிய விஷயம். லாக்டவுனில் புலிங்க மனுஷங்களே பார்க்கல, 2 வருஷமாக பார்க்கல. அன்றைக்கி தான் போய்ட்டு அப்போ தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாயில் பேசி என்ன பேசுகிறேன் நான் கேட்கலாம் என்ன வேணேன் அப்படின்ட்டு பக்கத்தில் தான். ஒன்றும் இல்லைங்க, புலி கிடைச்சா இன்சூரன்ஸ் இல்லையா, ஆம்புலன்ஸ் இந்த சைடில் கிடையாது. யாருக்குங்க அது? நீ உங்களுக்கு தான் நினைக்கிறேன், புரியலைங்க அப்படின்ட்டு என்ன சார் பார்த்துக்கலாம் வாப்பா டைரக்டர். எனக்கு கதை சொல்கிறப்ப சரி ஓகே
இந்த கதை வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சா போதும். பெரியவங்கலாம் வந்து குழந்தைங்க பார்த்தாலே பெரியவங்க பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். புகழோட இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தா எல்லாரும் உங்களை நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. சின்ன திரையில் நீங்கள் திரும்பி அந்த ஷோக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பிளான் என்ன புகழ்? பிளான்னா ஏன்னா அவ்வளோதான். இனிமேட்டு அப்படியே சினிமாவை பார்த்து அப்படியே போக வேண்டியது தான். எல்லாமே எந்த கேரக்டர் இருந்தாலும் கூப்பிட்றாங்க. காமெடி மட்டும் இல்லை, நானும் சரி ஓகே காமெடியாக தான் நம்ம மக்களை நம்ம ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாலும் அது மக்களுக்கு போயிட்டு ரீச் ஆகுதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா ரோலுமே பண்ணுறேன். விஜய் டிவியில் கூட்டால் கண்டிப்பாக தடங்கல் பண்ண மாட்டேன், நான் போயிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக விஜய் டிவியில் அடுத்தது குக்கு கோமல் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக போவேன். இப்போது சின்ன திரை எடுத்துக்கிட்டோம்னா சந்தானம் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தார், நீங்கள் வந்தீங்க. ஒரு பெரிய ஒரு ஓப்பனராக இருக்குது விஜய் டிவி பொறுத்த வரைக்கும், சொல்லுங்களேன். இல்லை கண்டிப்பாக விஜய் டிவி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய, நான் இப்போ கூட ஒரு ஷோ போயிட்டு வந்தேன். நான் சொன்னது தான், என்னங்க இது இப்போ கேட்டாங்க, தலை தீபாவளிக்கு அங்கே வீட்டில் இருக்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க இதுதான் என் தாய் வீடு அப்படின்னு. ஸோ என்னென்னா இந்த இடத்துல வந்து யாருக்கு திறமை இருக்கோ தேடி தேடி ஒருத்தராக வெளில அமுச்சு விட்டு அந்த ஸ்கூல் முடிச்சு இந்த கிரேட் கொடுத்தான்னு ஓகே போதும், நீ என்ன நீ இன்னுமே இங்கே நீ அங்கே போ, அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படி பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இப்போ அங்கே விஜய் டிவியில் அவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தராக அந்தந்த டைம் வரப்போ அவங்க கரெக்டாக வெளியே வந்துடுவாங்க. உங்களோட கனவு வந்து நடிகராக ஆகணுங்கிறதா இல்லை வந்து என்னவா இருந்துச்சு உங்களோட கனவு? நான் தான் சொன்னல, எனக்கு கனவுனா ஒரு வாட்டர் வாஷ் பெருசாக வச்சு நான் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் கடவுள் வந்து நமக்காக வந்து ஒரு கொடுத்துருக்காரு. நான் இன்னும் 4 வாட்டர் வாஷ் வச்சு அங்கே அந்த தொழிலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். நான் என்னென்ன வேலை வெல்டிங் ஒர்க் ஷாப் வேலை செஞ்சேன், அது ஒன்று வைக்கணும். ஸோ நான் என்னெல்லாம் வேலை செஞ்சனோ அந்த வேலைகள் எல்லாமே பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லா வேலையும் தெரியும். எப்படியா? தெரியாத வேலை என்ன அப்பா சொல்லுங்க. இது எனக்கு தெரியாது. கண்டுபிடிக்கணும். படிப்பு மட்டும்தான் தெரியாது. என்ன படிச்சிங்க? 10வது பாஸ் ஆனீங்களா? பாஸ் ஆகிட்டேன். உங்களோட இந்த வளர்ச்சி பற்றி உங்கள் ஊர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க? அதே ஊர் இல்லை, இப்போ தமிழ்நாடே வந்து ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக ஒரு எல்லாருக்குமே ஒரு என்னென்னா ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையன் இந்த அளவு ஜெயிச்சு வந்து நிற்கிறாப்புல அப்படின்னா அப்போ நம்மளும் உழைச்சா ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் பெரியவங்களாம் அந்த ரோட்டில் பார்த்து ஷேர் ஆட்டோவெல்லாம் அப்படி நான் சைடில் என்ன பார்த்தா அப்படி இப்படி கட்டி விட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு யார் எவருன்னே தெரில, ஒரு வயசானவங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஊர்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து அவன் கடலூர்காரன் அப்படின்றத நம்ம ஊருக்கு நம்ம பெருமை சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே வந்து கடலூர் எங்கள் அண்ணன் கடலூர்லேருந்து போய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். வடிவேல் பாலாஜி வந்து எனக்கு ஒரு மகனா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்வீட் கூட போட்டீங்க, சொல்லுங்களேன். என்னென்னா மாமா வந்து எனக்கு வந்து அப்போலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே விஜய் டிவியில் சிரிச்சா பஸ்லாம் வரப்போ அவர் எல்லாருமே தட்டி கொடுத்து வாழ்ந்த மனுஷன். புதுசாக ஒருத்தன் வரானா அவன் வந்து இது பண்ண மாட்டார். நீ வா நீ மேலே வரணும். என் கூட ரொம்ப அட்டாச். நான் எப்பயுமே நான் ஃபாரின் போனதால நான் மாமா 2 பேரும் ஒன்றா தான் போவோம். சிங்கப்பூர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரினுக்கு மாமா தான் இது பண்ணது. ஆமாம், ஃபர்ஸ்ட் என்னோடது ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா மாமா துபாயிலேருந்து வரன்ட்டார், நீ இப்படிங்க வந்துருன்ட்டார். அங்கேயும் போய் ஏமாந்தோம். அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஸ்ரீலங்கா. இங்கேருந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டோம். மாமா போயிட்டு மாமாவுக்கு மறுபடியும் அங்கேருந்து அபுதாபி போகணும்னு சொல்லிட்டு மாமா அங்கேருந்து போயிட்டாரு. வரக்குள்ளே நீ பேமெண்ட் வாங்கிட்டு வந்துருன்ட்டாரு. எனக்கு தெரியாது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இது. சார் பேமெண்ட் சார் மாமா வாங்கி சொன்னேன். இன்னும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களே ஏர்போர்ட்டு போயிடுங்கள், நாங்கள் அங்கே பணத்தை எடுத்துடுறோம். அங்கே வந்துட்டு சார் ஏர்போர்ட் வந்துட்டு சார் பணம் மாமா வாங்க சொன்னார் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இமிக்ரேஷன் முடிச்சுருங்க, உள்ளே வந்து தரேன் அப்படின்னாங்க. உள்ளே போய் ஃப்ளைட்டில் உட்கார சொன்னேன். நான் ஃப்ளைட்டில் உட்காந்தேன் சார். நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே வரேன்னாங்க. தூங்கி இப்படி எழுந்து சென்னை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஏமாந்து தான் வந்தோம். மாமா வேறு ஏர்போர்ட் வந்துட்டார். வந்துட்டு நம்ம ஆச்சு அப்படின்னாரு. மாமா தெரில மாமா என் ஃப்ளைட்டில் உட்காந்தியா? ஆமாம்மா ஏறி ஃப்ளைட்டில் உட்காரனா இங்கே சென்னை வந்துருச்சு மாமா. ஆட்டோ பாவி. எவ்வளோ ரூபா அப்போ மாமா தான் பேசினார். ஆனால் அட்வான்ஸ் 20,000 போட்டாங்க. அதில் 12,000 என்கிட்ட கொடுத்துட்டு 8,000 மாமா எடுத்துக்கிட்டார். மாமா எனக்கு எங்கள் லேடி கெட்டப்னா மாமா ஹஸ்பண்ட்னா நான் ஒய்ஃபு. லேடி கெட்டப் தான். மீசெல்லாம் வளரதான் பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு லைஃப் கொடுத்தது லேடி கெட்டப் தான். மாமா ஹஸ்பண்ட்னா நான் ஒய்ஃபு. அது எங்கே போனாலும் நீங்களே 2 பேருமே உட்காந்து 2 பேரும் சாதாரணமாக பேசுவோம், நார்மலாக பேசுவோம். இப்போ அடிப்பேன், இந்த காஃபி கீழே விழக்கூடாது, கீழே விழ அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன் மாமா இது டீ மாமா?
ஓஹோ, இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 பேர் பேசி 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 அவ்வளோ இதாக. உங்களுக்கு நட்பு ரீதியாக உதவி செஞ்சவங்க, உதவி செஞ்சுட்டு இருக்கவங்க, நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் இருக்காங்களா? நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறது வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு டெய்லியுமே ஒரு கால் வருது, எனக்கு டெய்லியும் ஒரு கால், ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப். ஆமாம், டெய்லியும் ஒரு கால் வந்துடும். ஆனால் எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லாமே நிறைய வருது. அதை வந்து ஆனால் தப்பான முறையிலையும் பண்ணுறாங்க. அதை நான் நிறைய இடத்துல சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஒருத்தருக்கு நான் சொல்கிறது தான். எனக்கு வந்து கேட்குறப்ப நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இல்லைங்க நான் லைனாக எடுத்து எழுதி என் ஒய்ஃப்கிட்டையும் சரி எழுதி, இன்றைக்கி இவங்க கால் பண்ணாங்கம்மா 5000 கேட்டிருக்காங்க. அந்த 5000 என்னால் டக்குன்னு போட முடியாது. நான் ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அந்த 5000 கரெக்டாக போதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி உண்மையாக அவங்க கஷ்டப்படுறாங்களா பாரு, உடனே அனுப்பிச்சி விட்ருவோம். என் கூகுள் பே எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. அது வந்து கரெக்டாக உண்மையாக இருந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அந்த கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது. படிப்பு செலவு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அது தப்பாக பயன்படுத்த வேணாம்னு மட்டும்தான். உண்மையாக யாராக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் செய்கிறேன். கார் வாங்கிட்டீங்க, வீடு நெக்ஸ்ட்டு என்ன பிளான்? வீடு வாங்கணும். ஆமாம், காரு வந்து கடவுளுக்கு வந்து அதே போல் தான் இந்த சென்னைக்கு வந்துட்டு வீடு வாங்கணுன்றது என்னோட பெரிய கனவு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க எங்கே இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா அம்மா இப்போ இங்கே சென்னை வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்லிட்டேன், வீட்டுக்கு வர சொல்லுவேன். நான் ஜெயிச்சேன்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, நான் ஜெயிச்சது என்னன்னா இப்போ தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஜெயித்தேன். என் அம்மாவுக்கு ஒரு தாலி சரடு வாங்கி கொடுத்தேன். இது வரையும் மஞ்சள் கயிறு போட்டுன்னு இருந்தாங்க. தாலி சரடு வாங்கி கொடுத்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் அம்மாவுக்கு தாலி சரடு வாங்கி என் அம்மாவை செயினோட பார்த்தேன், கம்மல். சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல எங்கள் அம்மா சந்தோஷம், நான் தான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் வெறும் மஞ்சள் கயிறு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படும். ஒரு மாம்பழம் எங்கள் அப்பா பழக்கல்ல வேலை செஞ்சேன், அதை 4ஆக கட் பண்ணேன். எங்கள் அம்மா, நான், அண்ணன், அப்பா, எங்கள் அத்தை, இப்படி தான் நாங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு தான் பசியில் இருந்தோம். ஏன் வெறும் மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தாலி சரடு வாங்கி கொடுத்து, கம்மல் வாங்கி கொடுத்து. எங்கள் அப்பா கையில் ஒரு மோதிரம் போடுவாங்க. என்னப்பா ஒரு மோதிரம், எங்கள் அப்பா இப்பயும் மோதிரம் போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. நான் ஜெயிச்சது அதுதான். நான் சினிமாலலாம் எனக்கு ஜெயிச்சதேன் என் அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் என்னோட இது. அவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. என் அம்மா கழுத்தில் அந்த சரடை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? என் மனைவி கிட்ட பிடிச்சதா, அதாவது நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறது என் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க. நான் எனக்கு எல்லா இடத்துக்குமே அங்கே போகாதீங்க, இப்போது நான் மாறி இருக்கிறது ஃபுல்லாகவே ஆகும். எங்கேயுமே வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு பேக் போனாக வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடியே அவங்கள வந்து அழகாக டியூன் பண்ணி, நீங்கள் எந்த ஹீரோயின் கூட எந்த மாதிரி நீங்கள் நடித்தாலும் அவங்க என்கரேஜ் பண்ணி உங்களை பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்கள இதுவரைய முகம் நான் வெளியில் இப்போ கல்யாணத்துலாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. எங்களோட லவ் வந்து அப்படி தான். என்னோட பெரிய ஃபேன் அவங்க. அப்படியா? என்னோட மிகப்பெரிய ஃபேன் அவங்க. ஃபேனாக இருந்து தான் அப்படியே எனக்கு நீங்கள் இப்படி இருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி எல்லாமே சொல்லு. அப்புறம் எனக்கும் ஒரு அவங்க ஐட்டில் ஒர்க் பண்ணாங்க, நீங்கள் பார்த்து போகணும், வெளில போகக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன பொசிஷன்ஸு. அப்புறம் அவங்களுக்கு சின்னதாக வந்தது. 2 பேருக்கும் நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, நீங்கள் ரோட்டில் பார்த்து பத்திரமா போகணுன்ற. நான் ஏன் எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க தெரிலங்க, எனக்கு நீங்கள் வீட்டில் இறங்கலாம், ஏங்க பத்திரமா இறங்கலாங்க, நீங்கள் ஏங்க பைக்கில் போகிறீங்க டிராஃபிக். அவங்களும் நீங்கள் வந்து ஓகே தான். ரம்யா பாண்டியனுக்கு ஒரு தடவை டைரி மில்க்கு அதெல்லாம் ஹார்ட்டை வச்சு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க. கொஞ்சம் எனக்கு அழுகையாக வந்ததுன்னு அழுதாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சினிமா வேறு இது அவங்க வேணும். அதுக்கப்புறம்லாம் எவ்வளோ நான் பவித்ரா, தர்ஷா, எனக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக. இது சினிமா, என்னைக்கா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு தான் நான் அவங்களுக்காக தான் வரப்போகிறேன் அப்படின்றது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவ்வளோ சப்போர்ட் எனக்கு சொல்லி அனுப்புவாங்க. இன்றைக்கி வந்து சப்போஸ் வந்து பவித்ரா அக்கா வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணால் நீங்களும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போகிறீங்க, 2 பேர் வந்து அப்போ உங்கள் 2 பேரும் ஜோடி போடுறது சூப்பராக இருக்கலாம், நீங்கள் இது பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்வாங்க. ஓ என்ன தங்கம் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு ரொம்ப சப்போர்ட். சரி, என்ன கிஃப்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும்? நான் உங்களுக்கு கிஃப்ட்னா டைரி மில்க்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது. ஒரு டைரி மில்க்கு, அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேன் அவங்க பர்த்டேக்கு. சின்ன பண்ணுவோம், ஆனால் அவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு. நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோமே, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். அது நம்ம சினிமாக்காக. அவங்க என்ன முதல்ல வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு கிஃப்ட் வந்து எனக்கு ஒரு மோதிரம் தான் வாங்கி கொடுத்தாங்க. உங்களை வந்து பிடிக்காத பொண்ணுங்களே இல்லை. குக் வித் கோமாளி இல்லை, எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட வந்தாலும் அது ஹிட் ஆகுது. நீங்கள் ரம்யா கூட வந்தாலும், ரம்யா அம்மா கூட நீங்கள் பேசினாலும் அது அவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு.
அது சீசன் 1 வந்து அது ஒரு ஹைப்பாக வந்து ரம்யா பாண்டியன் கூட ஒன்று பண்ணாங்க. அது குக்குத்துக்கம்மா டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் தான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் சீசன் 2 சரின்னா அது ரம்யா பாண்டியன் ஒரு பொண்ணுக்கு மட்டுமே போனால் நல்லா இல்லையா, 2 பொண்ணும் போகணும். தர்ஷா பவித்ரா அதே போல் அது என்னோட ரொம்ப செல்லக்குட்டி வந்து தர்ஷாவா பவித்ரா இல்லையா? அப்போ இல்லைங்க, பவித்ராவும் செல்லம் தாங்க. என்னன்னா எனக்கு வந்து பவித்ரா நானும் ஒரு இதாக போனா தர்ஷு வந்து நிற்பாங்க, உனக்கு பவி தான் முக்கியம் இல்லை, இப்போ நான் முக்கியம் இல்லைல்ல. அது அவள் ஒரு க்யூட்டான ஒரு பேண்டு சண்டை போடுவா. இது ரெண்டும் இங்கே ஷோவில், இந்த ஷோவை பார்த்து நான் வீட்டில் சண்டை போடணும். அங்கே பெரிய சண்டை, தர்ஷாவா பைபியா, சாரிம்மா நீ தாம்மா முக்கியம். அங்கே வந்து அப்போ பவி என்ன ஏம்மா 3 பேர்டையும் மாட்டி நான் படுற பாடு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு ஜாலியாக ஃபன் எலிமெண்ட்ஸ் தான், ஜாலியாக போகும். இந்த தலை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கஷ்டமா இல்லை என்ன சொல் டிஃபிகல்ட்டிஸ்? சில படங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மாற்ற சொல்லுவாங்க, எப்படியா இருந்தாலும் ஒரு படத்துக்கு ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது, சொல்லுங்களேன். என்ன மாற்றிருக்கேன் இப்போ வர படங்கள்லாம் பாருங்க. அப்படியா? எப்படி? நிறைய படம் இப்போ நம்ம விஜய் மில்டன் சார் ஒரு படம் வெப் சீரிஸ் சொன்னோம் இல்லையா, அது போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்த சைடே முடி எடுத்திருக்கேன், இந்த சைடு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு இதுக்கும் ஒரு இது, ஆனால் ரொம்ப கஷ்டம் முடி இருக்கு. நான் யோகி பாபான்ட்டு கேட்பேன், யோகி பாபா என்னடா முடி கொட்டுதுண்ணா, இன்னும் கொட்டும், ஓடுவேன் முடி கொட்டும் அண்ணன் பாரு அப்படின்னு நல்லா பர்சனலாக ஜாலியாக பேசுவாப்புல. உண்மையில் இவங்க இழுத்தாக்க பாதி முடி வந்துருங்க கையில், ரொம்ப கஷ்டம். மிமிக்ரி நீங்கள் நல்லா பேசுவீங்களோ? வாய்ப்பு இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் பேசுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். ஒரே வாய்ஸ் தாங்க, 2 வாய்ஸ் தாங்க மொத்தமே எனக்கு. ஓகே, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு லேடிஸ் வாய்ஸ் எடுப்பேன். வந்து எனக்கு ரொம்ப லவ் பண்ணுற ஒரு மனுஷனா எம்ஆர் ராதா சார். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆஹாடே இந்த வயசு ஒன்று. புகழ் பொறுத்த வரைக்கும் நல்லா சமைப்பாருன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஸ்பெஷல்? சீசன் 4 வருது, ப்ளீஸ் சமைக்க தெரியும். சரி, பட்டு பற்றி எங்களுக்கு பேசிக்காமீங்களே கொஞ்சம், எப்படி ட்ரீட் பண்ணுவார் குக் வித் கோமாளி? அதான் அது ரெண்டும் இப்போ பட் சார்லாம் வந்து இப்போ அதான் சொன்னேன், வடிவேல் பாலாஜி மாமா அவர் கோக்காரனாங்க. 3 சீசனுக்கு அப்புறம் காமெடி படத்துக்குலாம் அவரை கூப்பிட்றாங்க. அப்படி? ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேருமே வந்து எனக்கு அப்பா வந்து தாமப்பா வந்து அப்பாங்க வந்து ஜாலி தான், இவர் சித்தப்பாங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஐயோ ஆமாம், 2 பேரும் என்னோட. உங்களை பார்த்து நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களோ, உங்களை பார்த்து சின்ன திரைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களோ நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. உங்களை கொண்டாடி உங்களை இந்த அளவுக்கு கொண்டு போய் உட்கார வச்ச ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தான் வீட்டில் ஒரு அண்ணன் ஜெயிச்சா தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் அவங்க வந்து, ஆனால் நீங்கள் போங்கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம், தம்பி நீ போடா நாங்கள் இருக்கடா கூடன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக ரசிகர்கள் தான். அவங்க எல்லோரும் வந்து எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் வந்து படங்கள் நடிச்சிட்டே இருக்கணும். 4வது படமே ஹீரோ, அப்புறம் இன்னொரு படம் கதை கேட்டிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 படம்னு நினைக்கிறேன். சம்பளம் கொஞ்சம் கூடி இருக்கா? சம்பளம் கூடி இருக்கு. சூப்பர். இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு தலை தீபாவளி, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் புகழ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லா மக்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. நான் சொன்னது தான், வீட்லேயே எல்லாத்தையும் பலகாரம்லாம் செஞ்சு ஜாலியாக கொண்டாடுங்க. அப்புறம் வந்து பட்டாசு வெடி இது கையில் பிடிச்சி தூக்கி போடுறது அதெல்லாம் வேணாம், அந்த இதெல்லாம் இல்லாமல் அழகாக வச்சுட்டு நைட்டில் வந்து அந்த புஸ்வானங்கெல்லாம் கொளுத்தி கலர்ஃபுல்லாக கொண்டாடுங்க, ஜாலியாக கொண்டாடுங்க. ஓகே, லவ் யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து தினமலருக்கு வந்து ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நான் அதுவும் வந்து ரொம்ப நாளாச்சு இன்டர்வியூ இந்த மாதிரி கொடுத்து. ஸோ எனக்கும் இப்போ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட இதெல்லாம் வெளில பேசுறது. தேங்க்யூ ஸோ மச்.